ஓகே. ஹாய் காய்ஸ். அதாவது நம்ம நேரம் அப்படி இருக்கிறதுலே சோகமான ரேண்ட்டை பதிவு பண்ணான்னு வந்தா கரெக்டா மழை பெஞ்சு கரண்ட் கட்டாயி அது இன்னொரு சோகமாக்குது. இல்லை நேரம். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் பங்களாதேஷ் அகைன். நீங்க எத்தனை பேர் நியூஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. இட்ஸ் வெரி பேட், டிசார்டனிங் டு சி தட் நம்ம இந்தியாவோட நெய்பர் ஒன்று இட்ஸ் இன் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குங்கிறது ரொம்ப சேடான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அகெயின் பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்கு. இருக்கிற நியூஸஸே கொஞ்சம் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. லைக் யூஎஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, அது இந்தியா எப்படி பார்க்குது, இது வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்த ஒரு ஒரு நெய்பர் நமக்கு எதுவுமே ஸ்டேபிளாக இல்லைங்கிற விஷயத்த அதை எப்படி பார்க்குது. இது மாதிரி பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நாம வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்னா, இந்த நடந்த ஒரு இது அகைன் பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. தே ஃபீல் தட் இட்ஸ் எ லிபரேஷன் ஃப்ரம் வித்தின். ஸோ வாட் எவர் த சேஞ்சஸ், அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அந்த சேஞ்ச் அவங்களுக்குள்ள இருந்து வருதாங்கிறது தான் முக்கியம். இந்தியா சஸ்பெக்டிங் மேபி ஃபாரின் பிளேஸ் ஏதாவது ஒரு ப்ளே பண்ணிருக்குமா அப்படிங்கிற அவங்க இதுதான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வி டோன்ட் நோ. இப்போ வரைக்கும் நமக்கு அதை பற்றி எந்த ஒரு தெளிவான விஷயமும் இல்லை. பட் ஆனால் பங்களாதேஷ் பீப்புள், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணது பல பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அகைன் நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். நான் நிறைய விஷயம் அப்படியே நீங்கள் நியூஸ் சேனலில் பார்க்குறது அப்படியே இங்க வந்து அதையே அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை ரொம்ப கன்ஸ்ட்ரெயின்டாக சொல்கிறேன். நியூஸ்லேயே சில விதங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரிப்போர்ட் பண்ணப்படுறது. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கான காரணமே அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கான கோட்டா ரிமூவ் பண்ண சொல்லி தான். பட் ஆனால் ஹசினா கவர்மெண்ட் தான், முன்னாள் பிரதமராக இருந்தவங்க தான் 2018 அதை ரிமூவ் பண்ணதாகவும், அப்புறம் ரீசெண்டாக ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இல்லை திருப்பி தரணும்னு சொல்லதாகவும் அதுக்கு எதிராக போராட்டம் மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பண்ணதாகவும் சொல்றாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து 5% 3% குறைச்சதாகவும் சொல்றாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் வந்து அப்படியே ரிசர்வேஷன் தாண்டி கவர்னன்ஸ் நோக்கி வந்துருச்சு. லைக் இந்த இவங்க கவர்மெண்ட் போகணும், இவங்க வந்து பதவி வரணுங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதிகாரம் எப்படி கையாளப்படுது, லைக் அடக்குமுறைகள் எப்படி இருந்துச்சு ப்ரொடெஸ்டர்ஸ்ல. 200 பேர் கிட்ட இறந்துருந்ததா சொன்னாங்க 48 ஹவர்ஸ்ல. அதுல வந்து 40 இல்லை 60 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு செட் ஆஃப் நியூஸ் சோர்சஸ் சொல்லுது. ஸோ வி நெவர் நோ. இது வரைக்கும் நமக்கு சோஃபார் கணக்கெடுக்கப்பட்ட, நமக்கு இது வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ரெக்கார்டட் டெத்ஸே 400 மேல இருக்கு இது வரைக்கும் இந்த இன்சிடென்ட் மூலியமா. அதன் விளைவாக ஐ திங்க் முந்தா நேற்று வந்து முன்னாள் பிரதமராக இருந்தவங்க அவங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டு பங்களாதேஷ்ல இருந்து இந்தியா வந்தாங்க. யூபியில் கிட்டத்தட்ட நியர் டு டெல்லி, அங்கே தான் அவங்க ஹிண்டன்பர்க் ஏர்பஸ்ல தான் அவங்க லேண்ட் ஆயிருக்காங்க. அகெயின் பங்களாதேஷ் இந்த மாதிரி பிரச்சனைனால உடனே இன்டர்நெட்லாம் கட் பண்ணுறாங்களே. ஸோ இன்டர்நெட் அது இது ரிஸ்டோரேஷன் ரொம்ப அங்கே ஆக்சுவலி ரொம்ப ஒரு அனார்க்கியாக தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நியூஸில் கட்டுற விஷுவல்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு. இவங்க வந்து அப்புறம் அசேலம் வேற யூகே எல்லாம் கேட்டிருக்காங்க, எதுவும் கிடைக்கல. ஸோ அடுத்தது அவங்க எங்கே போக போகிறாங்கன்னு தெரியல. இப்போ பங்களாதேஷில் என்ன கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, இன்டர்ம் கவர்மெண்ட்டுக்கு ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன்ஸ் அவங்க எப்போ எவ்வளோ சீக்கிரம் நடத்த போகிறாங்க. போன தடவை இந்த மாதிரி ஒரு மார்ஷல் லாக் அகேன்ஸ்டாக போராடி ஒரு இன்டர்ம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அப்புறம் ஒரு ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கே கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட ஆச்சு அவங்களுக்கு பங்களாதேஷ்லேயே. ஸோ இந்த தடவை எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரில. வர கவர்மெண்ட் என்ன பாலிசி இருக்க போகுதுன்னு தெரில. அது இந்தியா எப்படி பார்க்க போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி இந்தியா கூட இருக்கிறதுலே இன்னும் பிக்கஸ்ட் பார்டர் வந்து வி ஷேர் வித் பங்களாதேஷ். ஏன்னா அவங்களோட அவங்களோட 3 திசையிலுமே இந்தியனோட பார்டர் தான் இருக்கும். ஒரு சைட் கடல். ஸோ நம்ம இந்தியாவோட பார்டர்ஸோட லென்த் வைஸ் பார்க்குறப்ப வி ஹாவ் த பங்களாதேஷ் தான் நம்மளோட பிக்கஸ்ட் பார்டர். ஸோ அது ரொம்ப போரஸான பார்டர்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி நிறையா நிறைய பேர் இல்லீகலா இங்க வராங்க. இப்போ இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரெஃப்யூஜிஸ் அந்த மாதிரி வந்திருக்காங்க போல. ஆனா சில நம்ம நாட்டுக்கு அச்சுறுத்தக்கூடிய சக்திகளையாச்சும் ஊடுருவிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற கன்சர்ன்ஸும் இருக்கு. அதுவும் ஒரு விஷயம் தான். அதனால என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்தது
First of all, whatever it is, the students வந்து நியூஸ்ல பேசுறப்ப இட்ஸ் லிபரேஷன் பீப்புள், இது பீப்புளோட மூவ்மெண்ட் தான் சொல்றாங்க. If they feel it's a second liberation, and if they are not misled and they genuinely feel that okay, this is our liberation, this is our revolution, and this is a change that we want from within, அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா it's a good thing. Whatever it is, it's they are choosing an option and they are gonna face the consequences of it. ஸோ வி கேன் விஷ் தெம் பெஸ்ட், அவ்வளோதான் நம்மள்ட்ட சொல்ல முடியும். வாட் எவர் இட் இஸ், நிறைய லைஃப்ஸ் வர லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேட் அண்ட் சிம்பத்திஸ் ஃபார் தட் அஸ் வெல். சீக்கிரமா இதுல இருந்து மீண்டு வந்து ஆக்சுவலி போலீஸ் வந்து பயங்கரமா, ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண நினைச்சேன். பங்களாதேஷ்ல இருக்க இஷ்யூஸ்ல ஃபர்ஸ்ட் மிலிட்ரிட்ட சொல்லியிருக்காங்க, மிலிட்ரி ஒரு ஆக்ஷன் கோர்ஸ் கரெக்ஷன் பண்றப்ப, ஐ மீன் சிவியரா ஹேண்டில் பண்றாங்க, கோர்ஸ் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகுது, பெரிய போராட்டங்கள் ஆகுது. போலீஸ்கிட்ட சொல்றாங்க, போலீஸ் கடுமையான ஒரு விஷயம் தாக்குதல், ஐ மீன் ஒரு அடக்க முயற்சி பண்றாங்க, அதனால பல பேர் துன்புறுத்தப்படுறாங்க, இறக்குறாங்க. அந்த ஹேண்டிலிங் ஆஃப் போலீஸ் வந்து மக்கள் மத்தியில பெரிய எதிர்ப்பு, பெரிய எரிச்சல் ஏற்படுத்திருக்கு. அதுக்கப்புறம் மிலிட்ரிட்ட பிஃபோர் லாஸ்ட் 48 hours ஆஃப் முன்னாள் பிரதமர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, பங்களாதேஷ்ல கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க ஷி ஹேட் அ வேர்ட் வித் அன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி சோர்சஸ் சொல்றாங்க. நான் சொல்ற சோர்சஸ் நியூஸ் சோர்சஸ் தான், நியூஸ்ல அப்படி பதியப்பட்டிருக்கு. அதை நான் வந்து சோர்சஸ் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தனிப்பட்ட முறையில ஸோ நியூஸ்ல சொல்லப்படுறது என்னன்னா, லாஸ்ட் 48 hours அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன டிசிஷன்ஸ்லாம் எடுக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கு ஷி ஹேட் அ ஃபைனல் டாக் வித் ஆர்மி சீஃப். அதுவும் அவங்களோட ரிலேட்டிவ்ல பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சீஃபோட பேசுறப்ப he wasn't in support of what ex prime ministers suggested. ஸோ அவங்க வந்து இல்லை, நம்ம நாட்டு மக்கள் எதிராகவே நல்லதும் பண்ண முடியாது, நீங்க பெட்டர் நீங்க ரிசைன் பண்றது தான், நீங்க அசைலம் தேடுறதாங்கிற மாதிரி அவங்க சொல்லி ஹர் ஓன் ஆர்மி டிடன்ட் பேக் ஹர். அதனாலதான் வந்து அதுக்கப்புறம் they had a talk for 45 minutes பேசி அதுக்கப்புறம் மட்டும் அவங்க ரிசிக்னேஷன் கொடுத்துட்டு அப்புறம் தான் அவங்க வெளியில வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. வி கான்ட் டேக் எனி சைட்ஸ். இது வந்து ஒரு இட்ஸ் எவால்விங் சுச்சுவேஷன், வெரி காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷன். அங்கே மைனாரிட்டிஸ்லாம் பாதிக்கப்பட்டதாகவும் நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்படுது. அதுக்கு கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கிறதாவும் சொல்றாங்க. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஆர்மி அண்ட் போலீஸ் ரெண்டு இருக்கு. பீப்புள் முன்னாடி பாஸ்ல நடந்த விஷயத்துக்கு ஆர்மி மேல பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் கரண்டா போலீஸ் பண்ண அராஜகத்தால போலீஸ் மேல சுத்தமா நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. ஐ திங்க் ஒரு 20 கிட்டத்தட்ட போலீஸ் வந்து இங்க இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் வேற பண்ணிருக்காங்க, வேலைக்கு வர மாட்டோம், உயிர் குத்துறாத மாதிரி. நான் சொன்ன வேலையை ஆர்டர் ஃபாலோ பண்ணி செஞ்சதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிற மாதிரி அவங்க ப்ரொடெஸ்ட் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு போலீஸே இல்லை, லா அண்ட் ஆர்டர் ரெஜிஸ்டர் போடுறதுக்கு ஆர்மி வந்து பீஸை இப்போதைக்கு கால் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் அங்கே லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓவர்சி போடுறதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே ஆக்டிவாக இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்லேயே கமிட்டிஸ்லாம் வச்சு ஒவ்வொரு கிராம லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிரிஞ்சு வேலை செஞ்சு தே ஆர் மெயின்டைனிங் த டிராஃபிக் ஆஸ் ஆஃப் நோ. அவங்க தான் வந்து அதை ஓவர்சி பண்ணுறாங்க. ஸோ தட் வாஸ் வெரி கிரேட் திங். படத்தில் பார்க்குற ஒரு சீன் மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸே வந்து சிஸ்டத்தை கண்ட்ரோல் எடுத்து ஓரளவுக்கு சரி பண்ண முயற்சி பண்ணுறது, அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிரசிடென்ட்டை போய் கேட்டு பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ணுது. அப்புறமேட்டா அடுத்தது இன்டர்ம் கவர்மெண்ட் யார் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைசரி யாரா இருக்கணும், ஹெட் அட்வைசரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஒரு பேர் மறந்துச்சு, யூசஃபா ரிசானம். அது பங்களாதேஷ் ஸ்டோரி ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஹீஸ் அ நோபல் பீஸ் பிரைஸ் வின்னர். ஸோ ஸோ பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ். லைக் தே வரன்ட் ஜஸ்ட் போராட்டம் பண்ணணும் அது மட்டும் இல்லை, தே ஹேட் அ ஃபோர்சிபிள் அடுத்தது என்ன பண்ணணுங்கிற மெஷர்ஸ் வரைக்கும் அவங்க யோசிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தே ஆர் அப்பிங் தேர் கேம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்போதைக்கு பங்களாதேஷோட சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு. நியூஸ்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். யூகே வந்து இதுக்கு எந்த ப்ரொவிஷன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்களால் அசிலம் தர முடியாது, இமீடியட்டா எந்த இடத்துல சேஃபா இருக்கோ அங்க இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி இந்தியா கை காட்டு போயிட்டாங்க. யூஎஸ் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டிப்ளமேட்டிக் பாஸ் விசாவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பாஸ்போர்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஷீ இஸ் நோ லாங்கர் ஹெட் ஆஃப் ஸ்டேட். அடுத்தது ஃபின்லாண்ட் அந்த மாதிரி சில கண்ட்ரிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. நகரணும். அகைன் நான் இன்னொரு விஷயமும் பார்க்குறேன், இந்தியாவை சுற்றி இருக்க எல்லா இந்தியன் யூனியனா இருக்கிற சுற்றி இருக்க எல்லா நெய்பர்ஸுமே வந்து லைக் எவ்ரி ஒன்
பீப்புள் மத்தியில ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொது புத்தின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு பீப்புள் மைண்ட் செட்லயே ஒரு மாதிரி ஒரு ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட் மாதிரி கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஏன்னே தெரியல. அது வேற நியூஸ்ல பயங்கரமா டிபேட் பண்ணப்படுது. ஏன் அப்படி நம்மளோட ஃபாரின் பாலிசியில் ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்படுதா? ஏன் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியல? நம்ம சுற்றி இருக்க எல்லா நெய்பர்ஸ்லையுமே சைனாவோட இன்ஃப்ளூன்ஸ் இவ்வளோ ஹெவியாக இருக்குன்னா, அப்போ நம்மளோட கவுண்டர் ஏன் வந்து எஃபெக்டிவா இல்லைங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஹெல்த்தியா இருக்க வரைக்கும் நல்லது. இதுல இருந்து ப்ரொடக்டிவா இன்னொரு விஷயம் நம்ம பாசிட்டிவா எடுத்து போறோம்னா அது வரைக்கும் நல்லது. இது ஒரு விஷயம்.